இப்போ புரியுதுல பாலாஜி? புரியுது சார். ஸோ இப்போ நீங்க கேட்டீங்களா, ஒரே ரீஜியன்ல இருக்கனால நான் இந்த சர்வரோட ஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் சர்வர்லேருந்து செகண்ட் சர்வர் காப்பி பண்ணேன். பட் இது வந்து வேற ரீஜியனா இருந்துச்சுன்னா எப்படி காப்பி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்களா? ஆமா. ஸோ அதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், நம்ம இந்த இருக்கிற சர்வர் இருக்கிற ஆப்ஷன் ஃபைல வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணணும். டூப்ளிகேட் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷனை நம்ம டைரக்டா அனதர் ரீஜியன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதை டூப்ளிகேட் பண்றதுக்கு தான் நம்ம இங்க ஸ்னாப்ஷாட்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் க்ளோனிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் சர்வர், அதாவது சர்வர்ன்றல க்ளோனிங் ஆஃப் இன்ஃபர்மேஷனா கூட சொல்லலாம். ஸ்னாப்ஷாட்டோட வேலை வந்து இதுலயும் அதே தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மெமரி வால்யூமை காப்பி பண்ணி இதிலே கிரியேட் ஸ்னாப்ஷாட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா இங்கே டைரெக்டாக ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆயிரும். இங்கே நம்ம இதுக்கு எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இதுக்கு ஜஸ்ட் AWSன்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு இங்கே ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நம்ம இங்கே வந்து செக் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ க்ளோனிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சர்வர். அது வந்து இந்த க்ளோன் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். எண்டிங் இருக்கு. ஸோ ஜஸ்ட் 1 to 2 minutes. அப்படியே ரைட் சைடுல கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைடா? ஓகே. ஏன்னா இதுல ரீஜன் கேட்காது. பிகாஸ் இது வந்து டைரக்டா அதோட க்ளோனிங் தான் பண்றோம். அதனால இப்போ இங்க வந்து நம்மளுக்கு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இதை இப்போ நம்ம டைரக்டா ஏதாச்சும் ஒரு சர்வர்ல அட்டாச் பண்ணணும்னா பண்ண முடியாது. பிகாஸ் இது ஜஸ்ட் க்ளோனிங் தான் ப்ராசஸ். ஸோ இதுக்கு நம்ம ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணாதான் அந்த வால்யூமை நம்ம டைரக்டா அட்டாச் பண்ண முடியும். ஸோ இதிலே டைரக்டா கிரியேட் வால்யூம்னு இருக்கும் இந்த ஸ்னாப்ஷாட்டுக்கு. இதை கிளிக் பண்ணி ஸோ நம்ம கிரியேட் பண்ணது வந்து 2C. இதுலேயுமே வெர்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ 2Cன்ற வெர்ஷன்ஸ் கிளிக் பண்ணி இங்கே கிரியேட் பண்ணுறேன். 2Cல தான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கீங்களா இல்லை வேற சர்வர்ல கிரியேட் பண்ணிருக்கீங்களா? இல்லை, என்ன சொல்றீங்க?
ஆல்ரெடி நீங்க 2Cல தான் கிரியேட் பண்ணிருந்தீங்க. நான் வேற ஆமா, இதோட குளோனிங் வந்து நான் கேட்டிருக்கேன். 2Cல தான் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இப்போ அதோட வால்யூம் ம் அதோட வால்யூம் நீங்க 2Cல இல்ல கிரியேட் நான் பண்ணிருக்கீங்க. இதை இப்போ இந்த ப்ராசஸ் முடிச்சோன்னு உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ இதோட ஓகே. வால்யூம் வந்து நான் 2Cல தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2C வால்யூம் நான் கிரியேட் பண்ணி இந்த 2C சர்வரில் அட்டாச் பண்ண போகிறேன். அதனால தான் நான் இந்த 2Cன்றதே கிளிக் பண்ணேன். நீங்க சப்போஸ் உங்களுக்கு நீங்க இங்க வந்து 2Bல கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு சர்வர் இருக்கு. ஸோ அந்த நீங்க இங்க 2Bன்னு கிரியேட் பண்ணி நீங்க இந்த ஃபைலை வந்து டைரக்டா 2Bலயும் அட்டாச் பண்ணலாம். ஓகே. இப்போ புரியுதா பாலாஜி? இதான் இப்ப நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, இப்ப இதுல இந்த இருக்கிற டேட்டாவை நம்ம க்ளோன் பண்ணி இங்க நம்ம எந்த சர்வர் வேணாலும் கிரியேட் பண்ணி இதோட சர்வருக்கு நம்ம டைரக்டா அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட இதுலயே 2Bயை கிரியேட் பண்ணி 2C 2B அதுல 2Cல இருக்கிற ஃபைல்ல வந்து டைரக்டா 2Bக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வீடியோ லென்த் அதிகமா போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரேஜ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் சர்வருக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ இந்த குளோனிங் பண்ண டேட்டா வந்து நான் ஃபர்ஸ்ட் சர்வர் கனெக்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வர் ஸோ இப்போ நம்ம இங்கே செகண்ட் சர்வரில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ க்ளோன் பண்ண இந்த டேட்டா வந்து டைரெக்டாக நம்ம அன்மவுண்ட் பண்ணாமலேயே நம்மளால இப்போ ஃபர்ஸ்ட் சர்வரில் பார்க்க முடியும். இது வந்து டைம் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நான் டூப்ளிகேட் செஷன் எடுத்துக்கிறேன். easy to use. வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் அந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு. $99 MB. ஸோ இப்போ இதில் நான் அந்த டிஸ்க்கு காட்டுறேன், fdisk/l. இது இப்போ நம்ம கிரியேட் பண்ண 100 GB வந்து டைரெக்டாக இப்போ ஃபர்ஸ்ட் சர்வருக்கு நம்ம க்ளோன் மூலிமா இங்கே அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறோம், directory/abc. இந்த க்ளோனுக்கு நம்ம ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறோம். ஸோ வந்து இங்கே கிரியேட் பண்ணதுக்கப்புறம் mount/dev/xvdf/directory name. இப்போ cd change directory/abc. இப்போ லிஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சர்வரில் கிரியேட் பண்ணோம்ல AWS நேம், அது டைரக்டா இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த இங்க வந்துருச்சா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சர்வர்ல கொடுத்த டேட்டாவும் நம்ம டைரக்டா ரிட்ரைவ் பண்ணலாம். வந்துருச்சா? ஸோ இதுதான் நம்ம பேக்எண்ட்ல நடக்கிற ப்ராசஸே. ஸோ இப்போ இது எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம உங்களுக்கு பிரீஃபாக காட்டணும்னால தான் இப்படி காட்டுறேன். இது ஜஸ்ட் சாம்பிள் டேட்டா தான். பட் நிறைய கான்ஃபிடென்ஷியல் டேட்டா இது எல்லாமே இது மாதிரி ப்ராசஸ்ல தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ப்ராசஸ் புரிஞ்சிருக்கல பாலாஜி? ஸோ இப்போ இதையே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வர்ல இருந்து அன்மவுண்ட் பண்ணிடுறேன், அதாவது டிட்டாச் பண்ணிடுறேன். டிட்டாச் பண்றதுக்கு முன்னாடி நான் இங்கே
n கொடுத்துறேன். அப்பதான் இது கொஞ்சம் யூமவுண்ட் ஆகும். யூமவுண்ட் /vas. ஸோ நான் இப்போ இதை யூமன் பண்ணியிருக்கேன். மேக் டைரக்டரி வந்து ஏபிசி யூஸ் பிஏஎஸ் ஓ சாரி, /abc. ஹியூமன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இதோட ஸ்டோரேஜ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து இப்போ 100 ஜிபின்னு இருந்திருக்கு. இப்போ இதில் பார்க்குறப்ப ஸோ இதில் அந்த 100 ஜிபி இருக்காது, பிகாஸ் நம்ம அன்மவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 100 ஜிபிக்குள்ளே இருக்கிற டேட்டா வந்து நீங்கள் எந்த சர்வருக்கு வேணாலும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ இருக்கிற இந்த 4 வால்யூமே நான் டெலீட் பண்ணிட்டு இந்த ஒரு ஸ்னாப்ஷாட், இந்த க்ளோன் ஒன்று போதும். நீங்கள் இந்த க்ளோனை வச்சு நீங்கள் எந்த சர்வரில் வேணாலும் உங்கள் டேட்டாஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இங்கே இருக்கிற எந்த சர்வரில் வேணாலும். இங்கேருந்து நீங்கள் யூரோப் யூஸ் பண்ணலாம், பசிபிக், சிட்னி, சிங்கப்பூர். ஸோ இதுதான் அந்த பேக்கப் டேட்டான்னு சொல்லுவோம். இப்போ ஓகே தானே பாலாஜி? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம S3 ஸ்டோரேஜ் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். Stay tuned, subscribe to our channel. Thank you.